இது பாருங்கள், இது வந்து டெல்டா கனெக்ஷன். ஸோ டெல்டா கனெக்ஷன்லையும் இந்த ஃபேஸ், லைன், கரண்ட், வோல்டேஜ் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம படிக்கணும். இதில் வந்து ஃபார்முலாவில் சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். இதில் டெல்டா கனெக்ஷன் ஃபஸ்ட் அசம்ஷன் என்னன்னா, இது வந்து ஒரு பேலன்ஸ்டு லோடு, அதாவது ZBR. ஸோ இது டெல்டா கனெக்ஷனால் RYBன்னு மென்ஷன் பண்ண மாட்டோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் கேப்பில் கனெக்ட் ஆகிறதுனால RY, இங்கே YB, இங்கே BR. நீங்கள் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன், அந்த ஸ்டார் டு டெல்டாலாம் கன்வெர்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ இது எல்லாமே அசம்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு இது எல்லாமே பேலன்ஸ்டு லோடு. பேலன்ஸ்டு லோடுனால என்ன இருக்குன்னா, இந்த லைன் கரண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் கரண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். பேலன்ஸ்டு லோடுக்கு மட்டும்தான் இது ஈக்குவலாக இருக்கும். அதான் நோட், ஃபார் பேலன்ஸ்டு லோட் ஆல் த லைன் கரண்ட்ஸ் ஆர் இன் ஈக்குவல். In case of unbalanced load, these line current values will become unequal. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இது எப்படி இதில் லைன் கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா IR, IB, அப்புறம் இந்த IY, அது எல்லாமே பாருங்க, இந்த IY இருக்குல்ல, IY இது எல்லாமே லைன் கரண்ட். ஃபேஸ் கரண்ட்னா IRY, IYB, IBR. இந்த IRY எங்கே இருக்குன்னா, ஸோ இதுதான் ZRY. ஸோ இதில் ஃப்ளோர் இந்த கரண்ட் தான் பார்த்தீங்கன்னா IRY. ஓகே, அடுத்து IYB. IYB வந்து நம்ம எப்படி வேணாலும் அஷ்யூம் பண்ணலாம். ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் IYB. அடுத்து IBR இங்கே வரும்னா இந்த பாத்தில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஸோ இதுதான் 3 கரண்ட்ஸ், 3 ஃபேஸ் கரண்ட்ஸ். ஸோ இந்த கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, அப்ளை கிர்ச்சாஃப் லா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்டரிங் கரண்ட் இஸ் சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். ஸோ இந்த பாயிண்டில் என்டரிங் கரண்ட் எதுனா IR, IBR, இது ரெண்டும் தான் என்டரிங் கரண்ட். லீவிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா IRY. ஸோ அதை எழுதுகிறோம். அப்ளை KCL அட் R. IRும் IBRும் பார்த்தீங்கன்னா என்டரிங் கரண்ட், லீவிங் கரண்ட் வந்து IRY. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னென்னா, இந்த IBRை அந்த சைடு கொண்டு போயிருக்கோம். அப்போ -IBRாக வருது. ரைட். இதே மாதிரி 3 நோட்ஸ், Y நோடு, B நோடு, இந்த 2 பாயிண்ட்லேயும் அப்ளை பண்ணுறோம். எது கிர்ச்சாஃப் கரண்ட்லாம். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே எல்லாமே வெக்டர் குவான்டிட்டி போட்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். ஸ்கேலார் அடிஷன் பண்ணோன்னா அதோட வேல்யூ தப்பாக வரும் அப்படின்றத நம்ம முன்னாலேயே பார்த்துருக்கோம், ப்ராப்ளம்ஸில் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து அப்ளை KCL அட் Y. ஓகே, ஒயில் இந்த நோடில் என்டரிங் கரண்ட் எது IRY வந்து என்ட்ரு ஆகுது இந்த நோடில். அப்புறம் IYயும் என்ட்ரு ஆகுது. ஸோ இது ரெண்டையும் என்ட்ரு ஆகுது. லீவிங் கரண்ட் வந்து IYB. ஸோ IY ப்ளஸ் IRY, அப்புறம் வந்து IYB வந்து லீவிங் கரண்ட். நெக்ஸ்ட்டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். IY இஸ் ஈக்குவல் டு இந்த IRY இந்த சைடு வரும்போது -IRY அப்படின்னு வந்திருக்கு. ரைட். அடுத்து இதே மாதிரி தான் அப்ளை KCL அட் நோடு B. ஸோ இங்கேயும் என்டரிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா IYB, IB, இது ரெண்டும் என்ட்ரிங் கரண்ட். லீவிங் கரண்ட் வந்து IBR. ஸோ IBR மட்டும் இந்த சைடு இருக்கும். ஸோ இதையும் ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துடும். இதுதான் ஈக்குவேஷன் 1, 2 and 3. ஓகே, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து 1 ஈக்குவேஷனை அப்படியே மறுபடியும் எழுதுகிறோம். இப்போ கவனிங்க, அந்த பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் அதில் இது எல்லாமே வெக்டர் அடிஷன். ஸோ இது ரெண்டும் F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் 2 வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம லைன் வோல்டேஜ், லைன், ஃபேஸ் அந்த இதிலே நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன எழுதலாம் அப்படின்னா, இது எல்லாமே லைன் கரண்ட். இந்த IR, IY, IB எல்லாமே லைன் கரண்ட். இது எல்லாமே ஃபேஸ் கரண்ட். இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா நம்மளோட அசம்ஷன் வந்து பேலன்ஸ்டு லோடில் எடுத்ததுனால. தேர்ஃபோர் இது எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றிட்டோம். அதுக்கு முன்னால் இந்த ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது IRYக்கும் -IBRக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும்.
அதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபேஸர் டயக்ராம் வரையணும். ஃபேஸர் டயக்ராம் வரையாமல் இதை சால்வ் பண்ண முடியாது. therefore phasor diagram we need to draw the phasor diagram in order to get the angle between these two vectors. okay, இது IRY, இது IYB, இங்கே வந்து IBR. இப்போ நமக்கு எந்த ரிலேஷன் வேணும் அப்படின்னா IRYக்கும் மைனஸ் IBRக்கும். IRY இங்கே இருக்குது, மைனஸ் IBR இங்கே இருக்குது, ப்ளஸ் ஐபிஆர் இங்கே இருக்குது. மைனஸ் ஐபிஆர் பார்த்தீங்கன்னா அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட்டில் வரும். ஸோ இங்கே வரும். இதானது மைனஸ் ஐபிஆர். ஓகே, இது மைனஸ் ஐபிஆர் வெக்டர். ஸோ இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் வெக்டர் தான் பார்த்தீங்கன்னா லைன் கரண்ட் ஐஆர். ஸோ இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் கரண்ட் எங்கே வரும்னா இதுக்கு மிட் பாயிண்டில் வரும். இதானது ஐஆர். இது வந்து ஒரு பேரலோகிராம், அதனால தான் இது வந்து பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கும் அதுக்கும் எல்லாமே 120 டிகிரி. இந்த ஐபிஆருக்கும் மைனஸ் ஐபிஆருக்கும் 180 டிகிரி அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, 180 டிகிரியில் இதுக்கும் இதுக்கும் 120 டிகிரி. அப்போ இது என்ன டிகிரி வரும் அப்படின்னா 60 டிகிரி வரும். அதாவது இங்கே வந்து 120 டிகிரி, ஒவ்வொரு வெக்டருக்கும் 120 டிகிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு 120 டிகிரி, இது ஃபுல்லாக 120 டிகிரி. ஸோ இங்கேருந்து இங்கே 180 டிகிரினா இதோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 60 டிகிரி, அதாவது ஐஆருக்கும் இதுக்கும். ஸோ இந்த 60 டிகிரி தான் ஐஆர்ஒய்க்கும் மைனஸ் ஐபிஆருக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 60 டிகிரி. இந்த 60 டிகிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 60 டிகிரி. ஸோ காஸ் 60யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1/2. ஸோ இந்த டூவும் கேன்சல்டு. இப்போ என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு ஐ ஃபேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஃபேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஃபேஸ் ஸ்கொயர். அதாவது இந்த ஐ ஃபேஸையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இது எப்படி மாறும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஐ ஃபேஸ் அப்படின்னு வரும். ஐஎல் இஸ் ஈக்குவல் டு, இதை ஃபைனலாக எழுதும்போது எப்படி எழுதலாம்? IL is equal to square root of 3 இங்கே I phase. இதுதான் ரிலேஷன் பிட்வீன் லைன் கரண்ட் அண்ட் ஃபேஸ் கரண்ட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல். ஏன் ஈக்குவல்? டெல்டா கனெக்ஷனில் இதுதான் ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ இந்த ஃபேஸ் வோல்டேஜ் தான் இங்கே ஆர்க்கும் பிக்கும் உள்ள அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ ஃபேஸ் வோல்டேஜ்னு பார்க்கும்போது விஎல்லும் வி ஃபேஸும் ஈக்குவல் இதில். ஓகே, அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு லைன் கரண்ட் வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ இன்னொரு 3 லைன் கரண்ட்ஸ் இருக்குது, 3 ஃபேஸ் கரண்ட் இருக்குது. ஸோ அந்த எல்லாமே நம்ம இதில் பிளாட் பண்ணணும். இதில் பாருங்கள், அடுத்தா ஐஒய் ஐபி இது ரெண்டுமே இந்த ஃபேஸர் டயக்ராமில் வந்து வரையணும். எப்படின்னு பாருங்கள். அடுத்து ஐஒய்க்கு வரையணும்னா ஐஒய்பிக்கும் மைனஸ் ஐஆர்ஒய்க்கும். ஸோ ஐஆர்ஒய் வந்து இங்கே இருக்குது. இப்போ மைனஸ் ஐஆர்ஒய் வந்து இதுக்கு அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட்டில் வரும். இதுதானது மைனஸ் ஆர்ஒய். இப்போ பாருங்கள், இப்போ ஐஒய் எங்கே வரும்? ஒய்பிக்கும் மைனஸ் ஆர்ஒய்க்கும் மிட் பாயிண்டில் வரும், சென்டரில் வரும். இப்போ ஐஒய்பிக்கும் ஐஒய்பி இங்கே இருக்குது, ஐஒய்பி இங்கே இருக்குது. மைனஸ் ஐஆர்ஒய்க்கும் சென்டரில் தான் என்ன வெக்டர் வரும்? ஐஒய்ன்றது வரும். ஸோ இதுக்கு ரிசல்டன்ட் பார்த்தோம்னா எப்படி வரும்னா இந்த மாதிரி இருக்கும். ஐஒய். அப்புறம் இன்னொரு வெக்டர் இருக்குது, என்னது? ஐபி. ஸோ இது ஐபியாக இருக்கும். மைனஸ் ஐஒய்பி, மைனஸ் ஐஒய்பி இங்கே இருக்குது அப்படின்னா ஐஒய்பி இங்கே இருக்குது. அப்போ மைனஸ் ஐஒய்பி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும். கவனிங்க, இதானது மைனஸ் ஐஒய்பி.
ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும், அதாவது ஐபிஆருக்கும் மைனஸ் ஐஒய்பிக்கும் உள்ள ரிசல்டன்ட் தான் என்னது, ஐபி வெக்டர். அப்போ இதோட ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கும். அவ்வளோதான். இதான் என்னதுன்னா லைன் கரண்ட்டும் லைன் கரண்ட்டுக்கும் உள்ள ஃபேஸர் டயக்ராம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபேஸர் டயக்ராம் வந்து ஃபுல்லாகவே வந்துகிட்டே இருக்கும். இதில் ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் வரும். ஸோ ஃபேஸர் டயக்ராம் என்னென்னே தெரியாமல் புக்கில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 99% என்னென்னா இதை அப்படியே பார்த்து பிளைண்டாக இது ஏதோ ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஃபேஸர் டயக்ராம் எப்படி வரையணுன்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியணும். அது வந்து சர்க்யூட் தியரியில் தான் எப்படி ஒவ்வொரு ஃபேஸர் டயக்ராம் வரையணுன்ற இது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது தெரியாமல் நீங்கள் எந்த ஃபேஸர் டயக்ராமையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டயக்ராம், இந்த மாதிரி டெரிவேஷன், இது எல்லாமே ரொம்ப பேசிக்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாதீங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, ரைட். சம்மரி என்னென்னா, ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன், இதில் லைன் கரண்ட், லைன் வோல்டேஜ் அது இதுன்னு சொல்லி நிறையா கன்ஃபியூஸ் பண்ணியாச்சு. ஸோ சம்மரியாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸ்டார் கனெக்ஷனில் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவல் இல்லை. அதுக்கு வந்து VL = √3 V ஃபேஸ் அப்படின்றது வரும். ஐஎல்லும் ஐ ஃபேஸும் ஈக்குவலாக இருக்கும், லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும். பட் டெல்டா கனெக்ஷனில் அப்படியே ரிவர்ஸில் வரும். என்னென்னா, லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் என்னென்னா √3 மல்டிப்ளை பண்ணணும். இது IL = √3 V ஃபேஸ். பட் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவல். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கொஸ்டினில் பேராகிராஃப் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கா, டெல்டா கனெக்ஷனில் இருக்கான்னு நீங்கள் கேர்லெஸ்ஸாக பார்க்காம ஏதோ ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ப்ராப்ளமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அது வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம டெல்டா கனெக்ஷன் சப்ஜெக்ட் படிச்சுட்டு வர்றதுனால நீங்கள் பிளைண்டடாக இது டெல்டா கனெக்ஷன்னு நீங்கள் அசம்ஷன் வருவீங்க. பட் எக்ஸாமில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏயில் வந்து ஸ்டார் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும், அடுத்து டெல்டா கனெக்ஷன், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவில் என்னென்னா, ஃபஸ்ட்டு அது ஸ்டார் கனெக்ஷன் ப்ராப்ளமா டெல்டா கனெக்ஷன் ப்ராப்ளமான்றதை எழுதணும். பாருங்கள், டிட்டர்மைன் த லைன் கரண்ட்ஸ் ஃபார், இது வந்து ப்ராப்ளம். ஓகே, டிட்டர்மைன் த லைன் கரண்ட்ஸ், இந்த லைன் கரண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து அன்பேலன்ஸ்டு லோடு. ஏன்னா ZAB அண்ட் ஒன் மோர் திங், இங்கே RYBன்னு கொடுக்கல, ABCன்னு கொடுத்துருக்காங்க RYBக்கு பதிலாக. பட் RYB தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். பட் சம் புக்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர்லேயும் அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு எக்ஸாம்லேயும் ABC அப்படின்னு வரலாம். ஸோ ABCன்னா என்னென்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். RYBக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ABCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ RYB ஃபேஸ் சீக்வன்ஸுக்கு பதிலாக ABC அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் ACB அப்படி கூட கொடுக்கலாம். ஓகே, இங்கே RY, YB அப்புறம் BR அதுக்கு பதிலாக 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது மூணுமே பார்த்திங்கன்னா அன்ஈக்குவல் டு ஈச் அதர். இது எல்லாமே சேம் வேல்யூஸ் இல்லை, எல்லாமே வேறு வேறு வேல்யூஸ் இருக்குது. அப்போ இது என்னென்னா, இது ஒரு அன்பேலன்ஸ்டு லோடு. அன்பேலன்ஸ்டு லோடுனா சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பேலன்ஸ்டு லோடுனா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இல்லைன்னா ஸ்டார் கனெக்ஷனாக டெல்டா கனெக்ஷனாக அதுதான் வந்து நீங்கள் பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, அன்பேலன்ஸ்டு டெல்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷன்ற கிவன் டேட்டாவில் எழுதின உடனே நீங்கள் அந்த லைன் வோல்டேஜ், லைன் கரண்ட், ஃபேஸ் வோல்டேஜ், ஃபேஸ் கரண்ட், இதுக்குள்ளே ரிலேஷன் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ இங்கே டெல்டா கனெக்ஷன் கொடுத்ததுனால டெல்டா கனெக்ஷன் அது லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவல், லைன் கரண்ட்டும் √3 I ஃபேஸ், இந்த ரிலேஷன் வந்து எழுதணும். இங்கே IL = √3 I ஃபேஸ். இது எழுதிட்டு தான் நீங்கள் ப்ராப்ளம்குள்ளே போகணும். ஏன்னா எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இங்கே வந்து IL = √3 V ஃபேஸ் இப்படிலாம் எழுதுறது தப்பு. ஏன்னா ஸ்டார் கனெக்ஷனுக்கு தான் வரும். இங்கே வந்து டெல்டா கனெக்ஷன் தான் கொஷினில் இருக்குது. ஓகே, இதில் VAB, VBC, VCA இது எல்லாமே பார்த்தோம்னா as usual எப்படி 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் இருக்குது. மியூச்சுவலி 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வித் ஈச் அதர். ஓகே, ஃபார்முலா நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமில் அடுத்து IABயோட வேல்யூ தெரியும்னா இந்த கரண்ட். ஸோ இந்த கரண்ட் தெரியும்னா இந்த வோல்டேஜ் டிவைடட் பை இந்த ZAB, அதாவது V/Z. ஸோ IAB = VAB/Z.
ZAB, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஐபிசிக்கு வந்து விபிசி டிவைடட் பை ZBC, ஐசிஏக்கு விசிஏ டிவைடட் பை ZCA. பார்க்கறதுக்கு ஈஸி மாதிரி தான் தெரியும். நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றது தெரியும். நீங்கள் ஒரு புக்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் எடுத்துகிட்டு கொஷின் மட்டும் எடுத்துகிட்டு ஆன்சர் நீங்கள் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு வராது. ஏன்னா அவ்வளோ மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இது விஏபியோட வேல்யூ 400 at an angle 0, ZABயோட வேல்யூ 100 Ω. இது எல்லாமே கிவன் டேட்டாவில் இருக்குது. ஓகே, ZABயோட வேல்யூ வந்து 100 Ω, விஏபியோட வேல்யூ at 0 degree. ஸோ அதை சால்வ் பண்ணுறோம் 4 ஆம்பியர். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் -120 degree, எது விபிசி, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து 100 at an angle of -90 degree. இது வந்து பாருங்கள் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட்ஸில் இருக்குது. இதை போலார் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்றும் போது இந்த -90 degree வந்து வந்துருக்கு. அதே மாதிரி ZCAக்கு 70, இது வந்து ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் போலார் கோஆர்டினேட்ஸில் மாற்றும் போது யூ வில் கெட் 100 at an angle of 45 degree அப்படின்றது வரும். இதை சால்வ் பண்ணும்போது இதோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே 4ல் இருக்குது. பட் என்ன இருக்குது, ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குது. ஓகே, அப்ளை KCL at A. அதே தான் இந்த ஃபார்முலா எல்லாமே மெமரைஸ் பண்ண தேவையில்லை. புரியுதா? இது வந்து மெமரைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் எதையுமே மெமரைஸ் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா. பட் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா என்டரிங் கரண்ட் லீவிங் கரண்ட்டை வச்சு இந்த வேல்யூஸ் எல்லாமே எழுதிடலாம். இங்கேயும் அப்படி தான். இங்கே RYB பதிலாக ABCன்னு கொடுத்துருக்கோம். ஸோ IA, IAB, ICA இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணாமல் அப்ளை இங்கே இந்த பாயிண்டில் KCL கிர்ச்சாஃப் கரண்டில் அப்ளை பண்ணுங்கள். யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். தர்ஃபோர் IABயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது 4 at an angle 0, எல்லாம் ஒன்று தான். மைனஸ் ICAயோட வேல்யூ 4 at an angle of 75 degree. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது மைனஸில் இருக்கிறதுனால போலார் கோஆர்டினேட்ஸ் வச்சு சால்வ் பண்ண முடியாது. மறுபடியும் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்றும் போது யூ வில் கெட் இந்த மாதிரி வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுலேயும் எழுதலாம், இந்த கோஆர்டினேட்ஸ்லையும் எழுதலாம், தப்பு இல்லை. பட் இதில் எழுதுறது பெட்டர். கரண்ட்டுக்கு வந்து போலார் கோஆர்டினேட்ஸ்லையும் இம்படன்ஸ் வேல்யூ ZA வந்து ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ்லையும் இருக்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஓகே, இதே மாதிரி ஐபிக்கும் அப்ளை KCL at B அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் 2.07 at an angle of 105 degree. அதே மாதிரி ஐசிக்கும் அதே தான். ஒன்றும் இல்லை, இதை KCL அப்ளை பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைனலி வில் கெட் IC is equal to 6.34 at an angle of 112.44 ampere, 44 degree ampere. கொஷினில் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் டிட்டர்மைன் த லைன் கரண்ட்ஸ். ஸோ லைன் கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த லைன் கரண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். IA, IB அப்புறம் IC இது சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ப்ராப்ளம். சப்போஸ் இதில் வந்து 3 phase பவர் கேட்கலாம். பவர் கேட்கும்போது இது பேலன்ஸ்டு லோடாக இருந்தால் √3 VL IL cos phi அந்த மாதிரி போயிருக்கலாம். பட் இது வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு லோடு. இங்கே பாருங்கள், டோட்டல் பவர் 3 phase லோடு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. VRY IRY இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம். எந்த ஆங்கிள்? இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், காஸ் ஃபைன்றது இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, அப்போ டோட்டல் பவர் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஃபார் பேலன்ஸ்டு லோடு தான் இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது ஸ்டார் கனெக்ஷனுக்கும் அப்ளிகபிள், டெல்டா கனெக்ஷனுக்கும் அப்ளிகபிள் இந்த ஃபார்ம். இதே மாதிரி ரியாக்டிவ் பவரும் ரெண்டுக்குமே அப்ளிகபிள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு லோடில் பவர் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட், இந்த ப்ராப்ளம் பாருங்கள். டெல்டா லோடு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க, டெல்டா கனெக்ஷன்ட்டு. அடுத்து ZAB, ZBC, ZCA இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்ளை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 500 வோல்டேஜ். ABC சீக்வன்ஸ், ஃபைண்ட் த லைன் கரண்ட் அண்ட் டோட்டல் பவர். இதில் ட்ரா த ஃபேஸர் டயக்ராம் கொடுக்கல, பட் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா IAB is equal to, இது எல்லாத்துக்கும் முன்னால் கிவன் டேட்டா எழுதணும். கிவன் டேட்டா என்னது?
டெல்டா கனெக்ஷன் அதான் ஃபஸ்ட் எழுதணும். டெல்டா கனெக்ஷன் எழுதிட்டு என்ன எழுதணும், இதுக்குள்ள ரிலேஷன் VL is equal to V phase அண்ட் IL is equal to √3 I phase. இந்த ரிலேஷன் எழுதிட்டு தான் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ரைட். IAB is equal to VAB by ZAB. இது எல்லாமே ஃபேஸ் கரண்ட் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து லைன் கரண்ட். லைன் கரண்ட் என்னது, அப்ளை KCL. இப்போ நம்ம டயக்ராம் வரையாததுனால உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலாலாம் எப்படி இருந்துச்சுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது நீங்கள் வேணால் டயக்ராம் வரைஞ்சி இதெல்லாம் செக் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, அதே தான். லைன் கரண்ட்டுக்கு பார்த்தோன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே தான் இதுவும். ஸோ என்ன அடிஷ்னலாக கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த லைன் கரண்ட்ஸ் மட்டும் கேட்கல, அண்ட் டோட்டல் பவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பவர்னு பார்த்தோன்னா இதுதான் ஃபார்முலா. இந்த 30 டிகிரி இங்கே 0 டிகிரி இங்கே 30 டிகிரி இது எப்படி வந்ததுன்னா சிம்பிள். இதுக்கு ஃபேஸர் டயக்ராமே தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா, இந்த ஆல்ரெடி இதுவே ஃபேஸர் அந்த வேல்யூ தான். ஸோ ஃபேஸர் ஆங்கிள் தான். ஸோ இந்த 30 டிகிரியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்து இது வந்து 25 டிகிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து 0 டிகிரி அட் அன் ஆங்கிள் 0 டிகிரி. அப்புறம் இங்கே -30 டிகிரி. ஸோ இங்கே -30. காஸ் ஆஃப் -θ இஸ் ஈக்குவல் டு காஸ் θ. ஸோ இங்கே -30 டிகிரி எழுதினாலும் 30 டிகிரி எழுதினாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஃபைனலாக அதோட ஆன்சர் வந்து 42476 வாட்ஸ். இதான் வந்து இதோட ஆன்சர். அவ்வளோதான் ப்ராப்ளம். இதுக்கு ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸர் டயக்ராம் வந்து இந்த டெல்டா கனெக்ஷனுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.